போது பாருங்கள். இனி வந்து படையணிகள் வந்து போகிறதுக்கு ஒன்று சுமந்த பாடற்பரிசு படைத்தருளும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனால் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்றைக்கு நிற்கிறேன். இன்றைக்கு வந்து 22வது திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக நடக்கப்போது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திருவிழா வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு திருவிழாக அமைகிறது. குறிப்பாக வந்து நல்லூரான் கட்டியம் சொல்லி எழுந்து அருளுகின்ற ஒரு கட்டிய முழக்கத்தோடு போகின்ற ஒரு வீரமான ஒரு வேட்டைக்கு போகின்ற ஒரு திருவிழாவாக இது அமைகிறது. உண்மையிலேயே வந்து போன முறையும் வந்து உலக மக்கள் வந்து வியந்து பார்த்திருந்தார்கள். அதுக்கு மாறாக இம்முறையும் நிறைய மாற்றங்களோடு இந்த திருவிழா வந்து உலக தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அமையும். வேற உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இங்கே நடக்கிற விடயங்கள், நல்லூரன் வெளிவதிகின்ற போகின்ற விடயங்கள், அதாவது இந்த பரிகேறி போகின்ற விடயங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு சிறப்பாக பதிவு பண்ணப்புறம் வேற உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். மரத்துக்கெல்லாம் தண்ணி அடிச்சு வந்துருக்கணும் பார்த்தீங்களா? வில்வ மரத்துக்கு அப்புறம் வந்து செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். மேலே ஏற்றி கொண்டு வைக்கணும். அந்த அலங்கார பலகையில் பார்த்தீங்களா எவ்வளோ உயரத்துக்கு ஏற்றி கொண்டு வைக்கணும் உண்டு. அப்புறம் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு பாருங்கள். இதில் முன்னுக்கு பாருங்கள் மக்களை வந்து குதிரையெல்லாம் கொண்டு விட்டாச்சு. வந்து நல்லூரான் போகிறது பாருங்கள். பெரிய குதிரை ஒன்று நிற்குது முன்னுக்கு. அதே போல் வந்து பின்னால் வந்து 6 குதிரை நிற்குது பாருங்கள். மக்கள் வந்து கொண்டே இருக்கணும், வணங்கி கொண்டிருக்கணும். இப்போ வந்து முஸ்லீம் சகோதரர்களும் ஆலயத்தை வந்து போய் கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா? திருச்சிற்றம்பலம். பண் சுமந்த பாடற்பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனே பாடுதுங்கானம்மானாய். இனி ஏதென் எனக்கு அருள் வருமோ என ஏங்கி மனம் தனியே இருந்து வருந்துதையோ சக்திவேல் முருகா கனியே கனிரசமே அடியேன் கண்களிக்க சனிவாரம் தன்னில் வருவாய் நல்லோரில் வாழ்வேலவனே என்று ஜோகர் சுவாமிகளுடைய அந்த நச்சிந்தனை பாடலில் இருந்து கூறி, எல்லாம் வல்ல நல்லையம்பதி பெருமானுடைய 22வது நாள் மகோத்சவம், ஒருமுக திருவிழா என்று சொல்லப்படுகின்ற மகோத்சவம் இப்பொழுது வசந்த மண்ட பூசையுடன் ஆரம்பமாகி இருக்கின்றது. அந்த ஒருமுக திருவிழா எங்களுடைய ஆலயங்களிலே, ஏனைய ஆலயங்களிலே வேட்டை திருவிழா என்று கொண்டாடுவார்கள். ஆனால் நல்லையம்பதி பெருமானுடைய திருவிழா அது ஒரு வித்தியாசமான முறையிலே எல்லோரும் பார்க்கின்ற வகையிலே அங்கே குதிரைகளிலே பெருமான் எழுந்தருளுகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறும். அங்கே 3 குதிரைகள் தாங்கிய ஒரு வாகனமும் தனித்தனி குதிரைகளாகவும் பெருமான் எழுந்தருளுகின்ற அந்த கிழக்கு கோபுர வாசலிலே எழுந்தருளுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி மிகவும் அற்புதமாக காணப்படும். காரணம், அந்த இறைவனாரே அங்கே மணிவாசக பெருமான் அங்கே பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில், திருவாதவூரர் அரிமத்தன பாண்டியனுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் அங்கே பாண்டிய மன்னன் தன்னுடைய அவைக்கு குதிரைகள் வேண்ட பாண்டிய மன்னனை அனுப்புகின்றான். பாண்டிய மன்னன் தான் கொண்டு சென்ற பொருள்களை எல்லாம் அங்கே குருந்தமல மரரிலே இருந்த சிவனடியார்களுக்கு அங்கே செலவு செய்கின்றான். இதை பாண்டிய மன்னன் அறிகின்றான். திருவாதவூரர் கொண்டு சென்ற பொன் பொருள் எல்லாவற்றையும் தன்னுடைய சிவனடியார்களுக்கு செலவழித்து விட்டார் என்ற
செய்தியை பாண்டிய மன்னன் அறிய சீட்டங்கொண்டு திருவாதவூரரை அங்கே ஏவலார்களை கொண்டு அழைப்பிக்கின்றார். அழைப்பித்ததும் எங்கே குதிரை வாங்க சென்ற பணம் எங்கே என்று கேட்டபொழுது ஆகவே அது தான் அடியவர்களுக்கு செலவழித்து விட்டேன் என்றும் ஆவணி மூல நன்னாளிலே அந்த குதிரைகள் தங்களுடைய அரண்மனைக்கு வரும் என்ற செய்தியையும் கூற அவ்வாறே அங்கே இறைவனுடைய அருளால் இறைவனே அங்கே குதிரைப்பாகனாக எழுந்தருளி அங்கே பாண்டிய மன்னனுடைய அவைக்கு அந்த குதிரைகளை கொண்டு செல்கின்றார். அங்கே குதிரைகள் சென்றதும் அங்கே ஏற்கனவே இருந்த குதிரைகளை அன்று இரவே அந்த குதிரைகள் எல்லாம் கடித்து குதறி அங்கே அட்டூழியம் செய்ததைக் கண்டு இது இறைவனுடைய தான் பாண்டிய மன்னனுக்கு கொடுத்த பாண்டிய மன்னன் திருவாதவூருக்கு கொடுத்த தண்டனையின் காரணமாகவே இவையெல்லாம் நடந்தது என்ற செய்தி அறிகின்றார். அப்படி தன் அடியவர்களுக்காக இறைவனே குதிரைப்பாகனாக சென்ற எங்களுடைய புராண வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த புராண வரலாறுகளை இங்கே காண்பதற்காக இன்னும் சற்று நேரத்திலே கந்தவேட் பெருமான் அந்த குதிரைப்பாகனாக எழுந்தருளி அங்கே கம்பீரமாக வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இங்கு இன்று இடம்பெற இருக்கின்றது. இன்று காலை அங்கே பெருமானுக்கு அங்கே மாம்பழ திருவிழா நடந்தது. அவ்வாறே பகல் மகா அபிஷேகம் நடந்து பெருமான் உள்வீதி வலம் வந்து இன்று மாலை இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே அங்கே நல்லையிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த கந்தப்பெருமான் அங்கே தனது வள்ளி தெய்வானே சமேதராக அந்த குதிரையிலே கம்பீரமாக எழுந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இன்னும் சற்று நேரத்திலே இடம்பெறும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து படை வீரர்கள் வந்துருக்கிறேன் பாருங்க. தவில் நாதஸ்வரம் முழங்குது பாருங்க. படை வீரர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு. நல்லூர் வந்து கரியற போகிறேன் பாருங்க. இந்த குதிரையில் வேற போன்ற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க போகிறீங்க பாருங்க. யார் சத்தம் போடுறது? சின்ன பாருங்க வந்து தோளுக்கு மேலே ஒரு நின்று பார்த்து கொண்டிருக்கேன் பாருங்க. இதில் ஒரு ஆள் நிற்கிறேன், தோளுக்கு மேலே ஒரு நின்று. இந்த இதில் 2 பேர் நிற்கிறேன் பாருங்க. இதில் பாருங்க ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து வேல் படம் வருது பாருங்க. முன்னுக்கு வேலுகளோட வேல் படம் வந்து கொண்டிருக்கு பாருங்க முன்னுக்கு.
கட்டிய விமானம்னு சொல்கிற பகுதி இதுதான் பாருங்கள். இந்த மூடமாக இருக்கிற அமைப்பு தான் அந்த கட்டிய விமானம். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து வேல் படம் வந்து நிற்குது. நல்லூரா எழுந்தருட்ட பாருங்க, எழுந்தருள்ள வெளியில் வர போகிறாங்க. பெரிய யூடியூப் அல்லல் படை வாராமே பாருங்க மக்களே, இந்த கட்டிய விமானம் வந்து போய்கொண்டிருக்கு பாருங்க. வேல்பட பின்னால் நிற்கிது. கட்டிய விமானம் போகுது பாருங்க. இனி வந்து படையணிகள் வந்து போகிறதுக்கு ஒன்று ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. முன்னுக்கும் பாருங்க பின்னுக்கு எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க ஃபுல்லாகவே மக்கள் இறங்குறாங்க. எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து
அடிடா சோமனுக்கு அடிடா ஃபோன் பண்ணுறோம். எவ்வளோ மக்கள் போய்ட்டு வந்துருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலும். இதில் பாருங்க முன்னோக்கு கோலாட்டம் அடித்து கொண்டு போய்க்கொண்டிருக்கேன் பாருங்க. வழி விடுங்க, வழி விட்டு படத்தை hello.
அந்த தனியாக இதோடு தெரியாது. தன்னம் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு செய்து மதுவோ இன்னும் கதிர்வேல் பிகிழ்ந்த நினைவார் சின்னம் களையும் கிருபை போல் சுடரே தன்னம் தனி நின்றது தானறிய ஒருவர்க்கே இதை விற்பதுவோ தன்னம் தனியாக எதையும் சாராமல் யாரையும் சாராமல் தனியாகவே நின்றது வேல் தனியாகவே நின்றது வேல் அவ்வாறு தன்னம் தனியாக இருக்கும் வேல் கந்தவேல் நல்லை கந்தவேல் யாரையும் தாராமல் எதையும் தாராமல் தன்னம் தனியாக தனியாக யாரையும் எதையும் தாராமல் தனித்து நிற்கும் வேல் கந்தவேல் நல்லை விற்பதுவோ வேறு எவருக்கும் அடிபணிந்து போவதுவோ இன்னும் ஒருவர்க்கு இசை விற்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணங்களையும் கந்தபெருமானை நல்லூர் கந்தவேலை கந்தவேலை எந்த வேளையும் நினைந்து தொழுவார்களுடைய துன்பங்களையும் துயர்களையும் நீக்கும் சூழ் வடிவேல் சுடரே துன்பங்களை அகற்றும் சுடர் வடிவேல் கந்தவேல் நல்லை கந்தவேல் தன்னம் தனி நின்றது தானறிய இன்னும் ஒருவர்க்கு இதை விற்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் சின்னம் களையும் கிருபை சூழ் சுடரே நல்லை கந்தவேல் சுடரே நடக்குதா